بسم الله الرحمن الرحيم நரகவாதிகளை நரகத்துடைய ஜபானியாக்கள் துடிக்க துடிக்க கதற கதற இழுத்து கொண்டு போய் நரகத்துடைய விளிம்பில் நிப்பாட்டுவார்கள். நரகத்துடைய விளிம்பில் நிப்பாட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அங்கு நரகத்தில் சஃப் இருக்கும். முஸ்லிமுடைய ரிவாயத் வருகிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்துடைய விளிம்பில் சஃப்ல முதலாவது நிற்கக்கூடிய மனிதர் ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா அபூ தாலிப். அபூ தாலிபை கொண்டுதான் நரகத்தை அல்லாஹ் ஓபன் பண்ணுவார். முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருப்பார்கள். நரகம் திறக்கப்படும், நரகம் திறக்கப்படும். அபூ தாலிப் முதலாவது நிற்பாரு. அல்லாஹ்வுடைய கட்டளை ஜபானியாக்கு வரும். அந்த நெருப்பாலான 2 செருப்பை கொண்டு அணிவியுங்க. சுப்ஹானல்லாஹ், நெருப்பாலான 2 செருப்பு கொண்டு வரப்படும். கண்ணியமானவர்களே, நான் சொன்னேனே, நரகம் சாதாரணமான படைப்பல்ல. உலகத்துல செருப்புக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும். உலகத்துல ஆடைக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும். ஆனா நரகம் செருப்பாக இருக்கும். அந்த செருப்பு நெருப்பால இருக்கும். உடுப்பாக இருக்கும். அந்த உடுப்பு நெருப்பால இருக்கும். விரிப்பாக இருக்கும். அந்த விரிப்பே அல்லாஹ் நெருப்பால படைத்திருப்பான். தலையணை இருக்கிறது நரகத்தில். இந்த உலகத்துல தலையணைக்கு நெருப்பை கிட்ட வைக்க முடியாது. குர்ஆன் பேசுது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்துல தலையணை இருக்கும். அந்த தலையணை நெருப்பால இருக்கும். கண்ணியமானவர்களே, எழுதுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், செருப்பு 2 கொண்டு வரப்படும். அபூ தாலிப் நிப்பாட்டப்படுவார். முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருக்கத்தக்க அபூ தாலிபுடைய பாதத்திலே அந்த செருப்பு அணியப்படும், அணிவிக்கப்படும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த செருப்பு அணிவித்த கணமே அவருடைய உள்ளங்காலை பொகுத்துக் கொண்டு உடம்புக்குள்ளே உள்ள ஒட்டுமொத்தமான பாஸ்களையும் உருக்கிக் கொண்டு அந்த நெருப்பு பவர் மண்டையோட்டுக்கு வரும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மண்டையோடு 2ஆக பிளக்கும், மூளை உருகி கொட்டும், மூளை உருகி கொட்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், நரகவாதிகள் நினைப்பார்களாம், இதுதான் நரகத்தில் ஆக பயங்கரமான தண்டனை. அல்லாஹ்வுடைய வகை வருமாம், என்னுடைய அடியார்களே, நீங்கள் நினைப்பது மாதிரி அல்ல. ஹாதா அஹ்வனுன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமா. என்னுடைய அடியார்களே, நரகத்தில் இதுதான் ஆக சிம்பிளான வேதனை, சிம்பிளான வேதனை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த வேதனையை பார்த்த கடவே நரகவாதிகள் தலை தெறிக்க ஓட ஆரம்பிப்பார்கள், துடிக்க ஆரம்பிப்பார்கள், கதற ஆரம்பிப்பார்கள், கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கப்பல் ஓட்ட அளவுக்கு கண்ணீர் சிந்துவார்கள், கப்பல் ஓட்ட அளவுக்கு கண்ணீர் சிந்துவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கண்ணீர் முடியும். கண்ணீர் வடிந்து வடிந்து அந்த கண்ணம் ஓரம் புண்ணாகி பழுத்து சீல் கொட்டும். அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, அதுவும் இதாகி ரத்தம் கொட்டும். அந்த கப்பல் ஓட்டுகின்ற அளவுக்கு சிந்துகின்ற கண்ணீரை அந்த கட்டத்தில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஓடுவார்கள் தலை திரிக்க. அல்லாஹ்வுடைய ஓடர் வரும். குர்ஆன் பேசுது, ஹுதூஹு ஃபகுல்லூ. ஜபானியாக்களே, இவர்கள் ஓடியது போதும், துரத்தி பிடியுங்கள், துரத்தி பிடியுங்கள், இவர்களுக்கு விலங்கு மாட்டுங்கள். ஃபகுல்லூ, சுப்ஹானல்லாஹ், விலங்கு மாட்டப்படும். சும்மல் ஜஹீம ஸல்லூ, விலங்கு மாட்டி இவர்களை ஈனையிறக்கம் இல்லாமல் தூக்கி நரகத்தில் வீசுங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, உலகத்துல மாட்டுகின்ற விலங்கு அல்ல நரகத்துல, உலகத்துல மாட்டுற விலங்கு அல்ல நரகத்துல. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த சங்கிலியை பத்தி அந்த சூறால அல்லாஹ் வர்ணிக்கிறான். ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. 70 முழம் கொண்ட சங்கிலி, 70 முழம் கொண்ட சங்கிலி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த சங்கிலி கோர்வேல ஒரு கொக்கி துண்டு சங்கிலியை எடுத்து உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான மலைகளையும் ஒன்று சேர்த்து அந்த சங்கிலி துண்டை மேலால் வைத்தால் 7 பூமிக்கு மேலால் கீழால் சுருக்கி கொண்டு அந்த சங்கிலி துண்டு போய்விடும் என்றார்கள். அந்த சங்கிலியால நரகவாதிகள் விலங்கெடுப்படுவார்கள். எப்படி தெரியுமா கண்ணியமானவர்களே, கை கால் அல்ல, வாய்க்குள்ளால புகுத்தப்படும் நரகத்துடைய சங்கிலி. நரக
நரக நெருப்பால இருக்கும். வாய்க்குள்ளால் புகுத்தப்பட்டு பின் துவாரத்தால் இழுக்கப்பட்டு அவருடைய முடி நெற்றி ரோமம் இருக்கிறது, அதை எடுத்து பின்னால் இழுத்து இப்படி காலோடு சேர்த்து முண்டி கட்டப்படும். கூட்டம் கூட்டமாக நரகத்திலே தூக்கி வீசுவார்கள். நரகவாதிகளுடைய விலங்கை பற்றி பேசுகிறது குர்ஆன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான விடயம் அல்ல, சாதாரணமான விடயம் அல்ல. நரகம் பயங்கரமானது. இதனால்தான் அல்லாஹ் அடிக்கடி 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 குர்ஆன்ல ஒத்தகுன்னார் ஒத்தகுன்னார் ஒத்தகுன்னார், ஏ அடியார்களே நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். சாதாரணமான படைப்பு அல்ல. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அக்கு வேறு ஆணி வேறாக குர்ஆன் பேசுது. நரகத்துடைய பானம், அந்த பானமும் நெருப்பாக இருக்கும். நரகத்துடைய சாப்பாடு, அந்த சாப்பாடும் நெருப்பாக இருக்கும். நரகம் எல்லாமே நெருப்போ.